இன்னைக்கு நம்முடைய வீதிநடை அமைப்பு 175 கிலோமீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். குமரி ஆரம்பித்து தூத்துக்குடி வரை 5 இடத்துல இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த வேலையை ஆரம்பித்திருக்கின்றோம். நம்முடைய நோக்கம் இப்ப இருந்து ஒரு வருஷம் கழிச்சு 365 நாட்கள் கழித்து இந்த 175 கிலோமீட்டர் கடற்கரை இந்த பகுதி எல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். இன்னைக்கு நம்ம குமரியில இந்தியால யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் குமரி மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. காரணம் 3 கடல்கள், ஒரு ஓஷன் 2 கடல்கள். அது வங்காள விரிகுடா பகுதியாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், அரபி கடலாக இருக்கட்டும், இந்திய பெருங்கடலாக இருக்கட்டும், 3 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறீங்க. இது போன்ற ஒரு இயற்கை வேறு யாருக்குமே கிடைத்திருக்காது. இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன தம்பிகிட்ட நான் கேட்டேன், நீங்க கிளீன் பண்ணிட்டு வர்றீங்க, என்னவெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு. அந்த சின்ன தம்பி சொன்னாரு, 6வது படிக்கக்கூடிய ஒரு சின்ன தம்பி, ஆனா நான் எல்லாமே இங்க பார்த்தேன். கண்ணாடியை பார்த்தேன், உடைஞ்சு போன கண்ணாடியை பார்த்தேன், பியர் பாட்டில பார்த்தேன், சிகரெட் பாக்கெட்டை பார்த்தேன், பிளாஸ்டிக் குப்பைகளை பார்த்தேன், ஆடைகளை பார்த்தேன். இதெல்லாம் பாருங்க, ஒரு 6 வயது தம்பி இதெல்லாம் பொறுக்கிட்டே வர்றாங்க. அதனால இந்த குழந்தைகள் நிறைய பேர் நீங்க கூட்டு இருக்கிறீங்க. அன்பான வேண்டுகோள், பள்ளிக்கூடத்துக்கு போய் இந்த வாரம் உங்க டீச்சர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஒரு 5 நிமிஷம் நீங்க கடல் சுத்தம் பண்ணதை பத்தி நீங்க பேசுங்க. மற்ற குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மாட்ட போய் வீட்டுல சொல்லுவாங்க எந்த அளவுக்கு நம்முடைய கடற்கரை பகுதி இன்னைக்கு குப்பை கூடமாக மாற்றி இருக்கின்றோம். அதெல்லாம் இது உங்களுக்கான பகுதி. சுற்றுலா பயணிகள் எத்தனையோ பேர் வர்றாங்க, வந்து அந்த கடல்ல ரசிக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க. அதனாலதான் வீதி இடத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு நாள் கிளீன் பண்ணோம், ஒரு இடத்த கிளீன் பண்ணல, இன்னைக்கு துவக்க வேலை மட்டும்தான். நான் உங்ககிட்ட அன்போடு வேண்டிக் கொள்வது, ஒரு வருஷம் கழிச்சு இந்த 175 கிலோமீட்டர் இந்த பகுதியில குமரியிலிருந்து தூத்துக்குடி வரை யாரு வந்து பார்த்தாலும் கூட பாருங்க, வீதிநடை அமைப்பு 365 நாள்ல எப்படிப்பட்ட ஒரு சுத்தத்தை செய்திருக்கின்றார்கள் என்று நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். அதனால அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம வந்தோம், செஞ்சோம், கிளம்பிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்திருக்கோம். அதே போல இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் இன்னொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நேரம் இருக்கும் பொழுது ஒரு குரூப் இனிஷியேட் பண்ணுங்க, அடுத்த ரவுண்டு வாங்க. இன்னைக்கு நம்ம சுத்தமெல்லாம் கம்ப்ளீட்டா 100% சுத்தப்படுத்தலீங்க. பியர் பாட்டில் எடுத்திருக்கிறோம், பெரிய பெரிய கண்ணாடி துகள்கள் எடுத்திருக்கிறோம், நிறைய பிளாஸ்டிக்கை பொறுக்கி இருக்கிறோம். இன்னும் எத்தனையோ குப்பைகள் மக்கி போயிருக்கு, அதெல்லாம் மக்காத குப்பைகள் அப்படியே மண்ணுக்குள்ள கிடக்குது. அதனால தயவு செய்து அடுத்த வாரமும் திரும்ப இதே இடத்துல நம்ம சுத்தம் பண்ணணும். அடுத்த வாரமும் நம்ம திரும்ப திரும்ப பண்ணும் பொழுது மட்டும்தான் அது பளிங்கு கல்லை போல ஒரு சுத்தமாக மாறும். அன்னைக்கு குமரி மக்களுக்கு வீதிநடை அமைப்பின் மீது ஒரு நம்பிக்கை வரும். இத பசங்க பேசுறது மட்டும் இல்ல, இவங்க செய்யறாங்க. இவங்க உள்ள இறங்கி ஒரு வாரமும் வர்றாங்க. 175 கிலோமீட்டர் கடற்கரை சாலை தமிழகத்தினுடைய 1075 கிலோமீட்டர்ல 175 கிலோமீட்டர் அவங்க சுத்தப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால தயவு செய்து நம்முடைய அமைப்புக்கு முகம் கிடையாது. நீங்க திரும்ப திரும்ப நீ தலைவரேன்னு கூப்பிடுறது, எங்கிட்ட புகைப்படம் இருக்கிறதுனா ஏதோ ஒரு இடத்துல நான் தோற்று விட்டேன் என்ற அர்த்தம். ஒரு இடத்துக்கு நம்ம வந்தா நம்ம எல்லோரும் சமமா வேலை பார்க்கணும். அதான் நம்முடைய அமைப்பினுடைய நோக்கம். இதுல பெரியவர் சின்னவர் கிடையாது. ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் ஒரு ஆண்டு காலம் அந்த இயக்கம் பக்குவப்படும் வரை கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம தாண்டித்தான் போகணும். நிறைய பேர் அரசியல் இயக்கத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அரசியல் சாயல் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அதனால அடுத்த முறை நாம எல்லாம் ஒரு கன்னியாகுமரியில, நாகர்கோவில்